காலை உணவு திட்டம் குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிந்தனையுடன் கூடிய திட்டமிடல் என்பது பிரச்சினைகளை தீர்ப்பது மட்டுமல்ல, நாம் நினைத்து பார்க்காத வகையில் நமது சமூகத்தையும் மாற்றுவதாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் டி ஷர்ட் அணிந்து வந்தது தொடர்பாக திமுக எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்வது குறித்து இன்று முடிவெடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நியாயமான எல்லை நிர்ணயம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகம் அச்சிடப்பட்ட வெள்ளை நிற டி ஷர்ட்டுகளை அணிந்து மக்களவைக்கு திமுக எம்பிக்கள் சென்றிருந்தனர். அதனை சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டித்தார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டம் நடைபெறும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக விவாதம் செய்ய அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மக்களவை தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் தமிழ்நாட்டிற்கு முழு ஆதரவு கொடுப்பதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை செய்வதற்கு முன்பாக பாஜக கூட்டணி அரசு முதலில் மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், தமிழச்சி தங்கபாண்டியன் MP ஆகியோர் வரவேற்றனர். தமிழகத்தில் நடைபெற்ற கொலைகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதால் அதிமுக MLA-க்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த APS, தமிழகத்தில் குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதை விட்டுவிட்டு குற்றங்களை ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்ல என அறிவுறுத்தினார். கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டுவரப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். டாஸ்மார்க்கில் 1000 கோடியில் ஆரம்பித்து 40,000 கோடி வரை கொள்ளை நடந்திருப்பதாக கூறியவர், திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்தார். தான் நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் குறித்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை என ஊடகத்தின் மீது சீமான் கோபம் கொண்டார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அண்ணாமலை போராட்டம் நடத்தக்கூடாது, தாம்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாள்தோறும் திட்டமிட்டு அரங்கேறும் கொடூர கொலைகளால் கொலைக்கார நாடாக தமிழகம் மாறி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படும் அளவிற்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறதாக கூறினார். தமிழ்நாட்டில் 3 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை வடக்கு மண்டல சட்ட ஒழுங்கு கூடுதல் ஆணையராக நரேந்திர நாயர், காவல்துறை தலைமை IG-யாகவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IG-யாக லட்சுமியும் இடமாற்றம் செய்யப்பட்டார். பிரவேஷ்குமார் IG சென்னை வடக்கு மண்டல சட்ட ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இன்று முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான NIRF தரவரிசை பட்டியலை வெளியிடுவதற்கு மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. கற்பித்தல், மாணவர் சேர்க்கை, தேர்ச்சி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அளவுகோல் அடிப்படையில் வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலில் வெளிப்படைத்தன்மையை பின்பற்றுவதில்லை என்றும் முறைகேடு நடப்பதாகவும் கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ராஜகோபால சுவாமி கோவில் அறக்காவலராக நர்கீஸ் கான் என்கிற இஸ்லாமியர் நியமிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மை அல்ல என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நர்கீஸ் கானின் தந்தை பெயர் தங்கராஜ் என்றும், சிக்கலான நேரத்தில் பிரசவம் பார்த்த மருத்துவர் பெயரையே அவருக்கு வைத்துள்ளதாகவும் கோவில் செயல் அலுவலர் விளக்கமளித்துள்ளார்.
இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 13 பேர் தாயகம் திரும்பினர். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 13 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். மல்லாகம் நீதிமன்ற உத்தரவின்படி 1,50,000 ரூபாய் அபராதம் செலுத்தியதை அடுத்து 13 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர். மறுமணத்திற்கு ஆதாரம் இல்லை என கோரி மகப்பேறு விடுப்பு வழங்காததால் பாதிக்கப்பட்ட நீதிமன்றம் பெண் உதவியாளருக்கு 1,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் நீதிமன்றத்தில் உதவியாளராக பணியாற்றிய பெண்ணின் கணவர் இறந்துவிட்டதால் மறுமணம் செய்து கொண்டார். கருவுற்ற அவருக்கு மகப்பேறு விடுப்பு மறுக்கப்பட்டது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் வீடு உட்பட 3 இடங்களில் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவுற்ற நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். எஸ்டிபிஐ கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் ராஜிக் உட்பட 3 பேர் வீடுகள் மற்றும் கடையில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் வாஹித் ரஹ்மான் என்பவரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் 2 இடங்களில் நடந்த என்கவுண்டரில் 30 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிஜாப்பூர் மற்றும் கான்கர் ஆகிய இடங்களில் துப்பாக்கி சண்டை நடந்த நிலையில் மாவட்ட ரிசர்வ் காவல்படை வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். இதையடுத்து அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. அரசு நிகழ்ச்சியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது அதனை மதிக்காமல் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சகஜமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தது பேசுபொருளாகியுள்ளது. பாடலிபுத்ரா விளையாட்டு வளாகத்தில் நடந்த செபக் தக்ரா உலகக்கோப்பை தொடக்க விழாவில் பங்கேற்ற நிதிஷ்குமார் மேடையில் தனக்கு அருகில் நின்ற IAS அதிகாரி தீபக் குமாருடன் சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தது சர்ச்சையானது. பீகார் மாநிலம் பழமைவாத முதலமைச்சரை கொண்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். செல்போன் பயன்பாட்டால் இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் அழிந்து போகும் என முதல்வர் எச்சரித்தது குறித்து விமர்சித்துள்ள தேஜஸ்வி, கணினி அறிவில்லாத மற்றும் தொழில்நுட்பத்திற்கு எதிரான ஒருவர் ஆட்சியில் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் சாடியுள்ளார். கர்நாடகாவில் கடந்த 20 ஆண்டுகளில் 48 MLA-க்களுக்கு மேலாக ஹனி டிராப் மோசடிக்கு இலக்காக இருப்பதாக கர்நாடக அமைச்சர் கூறியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹனி டிராப் வலையில் தம்மையும் அமைச்சர் பரமேஸ்வர ராவையும் சிக்க வைக்க வலை விரிக்கப்பட்டதாகவும் தாங்கள் அதில் சிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களின் மார்பகங்களை அழுத்துவது பாலியல் வன்கொடுமை முயற்சியாகாது என அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராம் மனோகர் நாராயணன் மிஸ்ரா அளித்துள்ள தீர்ப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறையின் மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அஞ்சாது என்பதை அறியாத ஆதிக்கவாதிகளின் அராஜக நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு வைத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் போர்க்குணத்தை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள திராணி இல்லாத பாஜக அமலாக்கத்துறையை வைத்து அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தாங்கள் தங்கும் விடுதிக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லை என அதிமுக MLA-க்கள் புகார் தெரிவித்தனர். சட்டப்பேரவை முடிந்ததும் வெளியே வந்த அதிமுக MLA-க்கள் ஓமந்தூராரில் அமைந்துள்ள MLA ஹாஸ்டலுக்கு செல்ல நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் மதிக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அவசரப்பட்ட அறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்தது போல நடந்துவிடும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் புதுச்சேரியில் 28 தொகுதிகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் உள்ள அரசு உணவகமான சீகல்ஸ் மற்றும் AFD மில் ஒருபோதும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படாது என சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் உத்தரவாதம் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு உணவகத்தை திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலை பேசியது மற்றும் AFD மில்லை லாட்டரி அதிபர் ஜான் மார்டின் விலை பேசியது தொடர்பாக பேரவையில் பாஜக MLA அசோக் பாபு கேள்வி எழுப்பினார். திருவள்ளூரில் அமைந்துள்ள அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்களின் சேமிப்பு கிடங்குகளில் இந்திய தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தரச்சான்று இல்லாமல் டெலிவரிக்கு வைக்கப்பட்டிருந்த டயாப்பர், எக் பாட்டில், சீலிங் ஃபேன் உள்ளிட்ட 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3376 பொருட்கள் பறிமுதல் செய்தனர். கோவை
சங்கமேஸ்வரர் கோவில் தைப்பூசம், சித்திரை திருவிழா மற்றும் தேரோட்டத்தை இனி ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 28 ஆண்டுகளாக தேர் திருவிழா நடத்தப்படாததால் திருவிழா நடத்த அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. திருவள்ளூரில் ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு பட்டா கேட்ட நபரை மாவட்ட ஆட்சியர் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய சம்பவம் அதிகாரிகளை அதிர வைத்தது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஊத்துக்கோட்டையில் மக்களை சந்தித்தார். அப்போது பட்டா கேட்டு வந்த நபரை ஆக்கிரமிப்பில் வைத்துள்ள 10 ஏக்கர் நிலத்திற்கு வரி செலுத்துமாறு உத்தரவிட்டார். திருப்பூரில் உள்ள JK கேக் பேக்கரியில் வாடிக்கையாளர் வாங்கிய பன்னில் மனித பல் கிடந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம் வாங்கிய பன்னில் மனித பல் ஒன்று இருப்பதை பார்த்து பெண் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து பேக்கரியில் ஊழியர்களிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். தெற்கு தெருவில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் கடந்த 16ஆம் தேதி மாலை மஞ்சள் பையை முகமூடியாக அணிந்திருந்த நபர் ஜன்னல் கம்பியை எரித்து உள்ளே நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது அலாரம் ஒலித்ததால் அவர் தப்பி ஓடினார். இந்த நிலையில் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த ஆறுமுகவேலன் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஆளுயர பாம்பை கழுத்தில் மாலை போல போட்டுக்கொண்டு யாசகம் கேட்ட நபர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடியில் உள்ள சித்தூர் பேருந்து நிலையத்தில் கடந்த 18ஆம் தேதி இரவு 4 பேர் கொண்ட கும்பல் ஆளுயர பாம்பை தங்களது கழுத்தில் போட்டுக்கொண்டு யாசகம் கேட்டுள்ளனர். பாம்பை கண்ட பலரும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தஞ்சையில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற 50 நபர்களுக்கு தலா 1 கிராம் வெள்ளிக்காசு வழங்கப்பட்டது. தஞ்சை பழைய பேருந்து நிலையம் மணிக்கூண்டு அருகே சோலாஸ் ரோட்டரி சங்கம் ஏற்பாட்டில் DSP சோமசுந்தரம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ராமச்சந்திரன் வெள்ளிக்காசினை வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தர்பூசணிகள் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க நிறமூட்டிகளை ஊசி மூலம் செலுத்தும் கொடூரம் அரங்கேறியுள்ளது. தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையில் உள்ள தர்பூசணி விற்பனை செய்யப்படும் கடைகளை உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு செய்தபோது 2 தர்பூசணி பழக்கடையில் நிறமூட்டிகளை செலுத்த இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அனல் மின் நிலைய செயல்பாடுகள், உற்பத்தி திறன், நிலக்கரி கையாளும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர் கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் மின் உற்பத்தி பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். விசாகப்பட்டினத்தின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் ருஷிகொண்டா திட்டம் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் என YSR காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. ருஷிகொண்டா பகுதியில் ஜெகன் ஆட்சியில் கட்டப்பட்ட பங்களா முதலமைச்சர் வாழ்வதற்காக அல்ல என்றும் பொது பயன்பாட்டிற்காகவே அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆபரணங்கள் விற்பனையில் தனித்துவமாக திகழ்ந்து வரும் கீர்த்திலால்ஸ் ஜுவல்லர்ஸ் லஸ்டர் மற்றும் லெகசி எனும் இயற்கை வைரங்களால் தயாரிக்கப்பட்ட நகைகளின் புதிய கலெக்ஷன்களை அறிமுகம் செய்துள்ளது. இதற்காக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள கீர்த்திலால்ஸ் ஜுவல்லரியில் பிரத்யேக கண்காட்சி நடைபெற்றது. சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பாஜக மகளிர் நிர்வாகிகளை அக்கட்சியினர் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேடவாக்கத்தில் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மாலா செல்வகுமார் தலைமையிலான பாஜகவினர் டாஸ்மாக் முன்பு போஸ்டர் ஒட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிய குடிநீர் இணைப்புகளின் சோதனை ஓட்டம் என்ற பெயரில் பல நாட்களாக குடிநீர் வீணாகப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குடிநீர் விநியோகிக்கும் நேரத்தை முறையாக அறிவிக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வெங்கடேசன் என்ற இளைஞருக்கு 10 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22,000 ரூபாய் அபராதமும் விதித்து விழுப்புரம் மகிழா நீதிமன்ற நீதிபதி இளவரசன் தீர்ப்பு வழங்கினார். சென்னை வலசரவாக்கத்தில் உரிய அனுமதியின்றி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் மாசு ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்ட கார் ஷெட்டுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். உரிய அனுமதி பெற்று கார் ஷெட்டை இயக்க அறிவுறுத்திய அதிகாரிகள் விதிமுறைகளை மீறி செயல்படும் கட்டடங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் என தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் முதுமலை வனப்பகுதிகளில் நடைபெற்று வந்த நடப்பு ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்தது.
அதன்படி 14 வகையான நீர்வாழ் பறவைகள் 135 என்ற எண்ணிக்கையிலும் 148 வகையான நிலவாழ் பறவைகள் 3023 என்ற எண்ணிக்கையிலும் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம் கையகப்படுத்திய விளைநிலங்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தி அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுரங்க விரிவாக்கத்தை பார்வையிடுவதற்காக சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புடன் வந்த அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வலியுறுத்தினர். அதிமுக கொடியை சிவக்க ஏந்தி சென்றதால் ஜெயலலிதா முதலமைச்சரானார் என்றும் தற்போது சில நடிகர்கள் உடனடியாக முதலமைச்சர் ஆகிவிடலாம் என பம்மாத்து காட்டுவதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை திமுக எம்எல்ஏ பரந்தாமன் விமர்சித்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நடிகராக இருந்தபோது முதலமைச்சராக ஆகவில்லை என்றும் கட்சிக்காக தொடர்ந்து உழைத்ததால் முதலமைச்சர்களானதாகவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நள்ளிரவில் வீட்டின் அருகில் கட்டியிருந்த ஆடுகளை காரில் கடத்த முயன்ற பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆடுகளை திருடிவிட்டு சவுக்குத்தோப்பில் இருந்து வெளியில் வர வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தபோது போலீசார் பிடித்து விசாரித்தபோது ஆடு திருட வந்தது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ராம்சந்த் பகுதியில் மாலை நேரத்தில் கூட்டமாக உலா வந்த காட்டெருமைகளை கண்டதும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ராம்சந்த் சாலை வழியாக காந்தி மைதானம் செல்லும் காட்டெருமைகளால் பயந்து போன அப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் காட்டெருமைகளை விரட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் நகராட்சியில் பேருந்து நிழற்குடை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடைக்காலம் வருகின்ற நிலையில் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் வெயிலில் நீண்ட நேரம் பேருந்திற்காக கால் கடுக்க நின்று கொண்டிருக்க வேண்டிய நிலை இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற 100ஆண்டு விழாவில் மறைந்த நடிகர் விஜயகாந்தை போல் வேடமிட்டு தத்ரூபமாக நடித்து காட்டி கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது காண்பவர்களை கண்கலங்க செய்தது. நிகழ்ச்சியில் பெற்றோர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை கண்டறிந்து போக்குவரத்து போலீசார் அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அதிக சத்தத்துடன் வரும் பேருந்துகள், கார், பைக் உள்ளிட்டவைகளை நிறுத்தி அதன் ஹாரன் ஒலிகளை அளவீடு செய்து அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழநம்பிபுரம் பகுதியில் உள்ள 600 ஆண்டுகள் பழமையான சீனிவாச பெருமாள் கோவிலில் இடிந்து விழும் நிலையில் புதர்மண்டி கிடப்பதாக பக்தர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசின் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பட்டியலின சமூகத்தினர் பயன்படுத்தி வந்த பொது பாதையை மாற்று சமூகத்தினர் அடைத்ததாக புகார் எழுந்துள்ளது. கீழசரக்கல் விளை பகுதியில் பொது பாதையை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சிலர் அடைத்து சுற்றுச்சுவர் அமைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் சுற்றுச்சுவர் மேலே திரைசீலை அமைத்தும் குடிநீர் குழாய் இணைப்பையும் துண்டித்ததாக தெரிகிறது. அமெரிக்க கல்வித்துறையை கலைக்க வழிவகுக்கும் கோப்புகளில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அரசுக்கு கல்வித்துறை இழப்பை ஏற்படுத்துவதாகவும் அந்த துறையால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதன்படி இனி மாகாண அரசுகளே பள்ளிகளை நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் இருப்பதைப் போன்று ஜீரோ கிராவிட்டி வடிவமைப்பு விமானத்தில் பறந்து 8 வயது அமெரிக்க சிறுவன் கிண்ண சாதனை படைத்துள்ளார். ஆராய்ச்சி, விண்வெளி வீரர்களின் பயிற்சி மற்றும் பொதுமக்களின் மகிழ்ச்சிக்காக ஜீரோ கிராவிட்டி அனுபவங்களை வழங்கும் ஜீரோ ஜி என்ற நிறுவனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் கலந்து கொண்ட சிறுவன் ஜீரோ கிராவிட்டியில் பறந்த முதல் சிறுவன் என்ற சாதனையை படைத்தார். ஹமாஸ் அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி அமெரிக்காவில் இந்திய மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாஷிங்டன் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளரான இந்திய நாட்டை சேர்ந்த பதர்கான் சூரி ஹமாஸுடன் தொடர்பு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வர்ஜீனியாவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். சென்னையில் நடைபெறவுள்ள ஐபிஎல் லீக் போட்டியில் விளையாட மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை வந்து சேர்ந்தது. 2025 ஐபிஎல் தொடரில் வரும் 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. விமான நிலையம் வந்தடைந்த மும்பை அணி வீரர்களை ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றனர்.
2025 ஐபிஎல் தொடரின் போட்டி அட்டவணையை மாற்றி அமைக்குமாறு ஐபிஎல் நிர்வாகத்திற்கு கொல்கத்தா போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி தினத்தன்று கொல்கத்தாவில் பாஜக நடத்தும் பேரணிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இருப்பதால் அன்றைய தினம் நடைபெறும் போட்டியை மற்றொரு தேதிக்கு மாற்றி வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் புதிய தலைவராக கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 131 ஆண்டுகால ஒலிம்பிக் வரலாற்றில் இவ்வமைப்பை வழிநடத்தி இருக்கும் முதல் பெண்மணி மற்றும் முதல் ஆப்பிரிக்கர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்த அவர் அந்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆவர். வரும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் மீண்டும் குத்துச்சண்டை போட்டி சேர்க்கப்பட்டுள்ளது. குத்துச்சண்டை போட்டியை லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் சேர்ப்பது தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 144வது அமர்வில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் ஒருமித்த ஆதரவுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை நீடிக்கும் எனவும் 2027 வரை இந்த விதி அமலில் இருக்கும் என்றும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது. விதிமுறை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஐபிஎல் அணிகளின் கேப்டன்கள் கூட்டத்தில் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறைகளை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஐபிஎல் போட்டியின் போது பந்தை வளவளப்பாக மாற்ற எச்சில் பயன்படுத்தப்படும் முறையை பிசிசிஐ மீண்டும் கொண்டு வந்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மும்பையின் அனைத்து கேப்டன்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த தடை நீக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உப்பிலியப்பன் கோவிலில் உள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவின் 4ஆம் நாளான வியாழக்கிழமை உற்சவர் பெருமாள் மற்றும் உமாதேவி தாயார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இவ்வாலயத்தில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பங்குனி பெருவிழா தொடங்கியது. ராக்கெட் ஸ்மார்ட் போன் பிரியர்களை கவர்ந்தெழுக்கும் விதமாக ஓப்போ F29 ஸ்மார்ட் போன் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 360 டிகிரி ஆர்மர் பாடி, IP66 ரேட்டிங், வாட்டர் ரெசிஸ்டன்ட், 45 வாட்ஸ் சூப்பர் வுக்ஸ் சார்ஜிங் கொண்ட 6500 mAh பேட்டரி போன்ற பல அம்சங்களை கொண்ட இந்த போனின் ஆரம்ப விலை 23,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.